ஒரு பழமொழி கதை. காட்டில் ஒரு சங்கு மரம் இருந்தது. அதில் ஒரு முனி ஒரு மலரை காணப்பட்டார். அவர் அந்த மரத்தை அரக்கனின் மறைப்பறைகள் என்ன என்று பார்த்தார். அவன் அதை பெற்றுக் கொண்டான். முனி அவனுடன் போவதில்லை என்றால் அவன் ஒரு பூட்டி போட்டு நின்று அதில் மரத்தை தனது மறைப்பறைகளில் இருந்தால் அவன் வருவான் என்று அன்றியார். சங்க பாடல்களில் குறிப்பிடப்படும் கருவிளை மலரை இக்காலத்தில் சங்குப்பூ என்கின்றனர். தோற்றத்தில் சங்கின் விரிவாய் போலத் தோன்றம் தருவதால் இதனை இவ்வாறு கூறுகின்றனர். 7 வண்ணங்களில் ஒன்றான நீல நிறத்தை பஞ்ச வண்ணங்களில் ஒன்றாகக் காணும் போது கருமை எனக் கொள்வர். இந்த வகையில் இது கரிய விளைப்பூ. அந்த பூ நமது வீட்டில் வளர்ந்தால் லட்சுமி தேவியின் முழு அனுகிரகம் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. அந்த வகையில் மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் பிடித்த பூவாக விளங்குவது சங்குப்பூ. இந்தச் செடியை வீட்டில் வளர்த்தால் அதீத பலன்கள் கிடைக்கும் என கூறப்படுகிறது. சங்கு பூ எப்படி சாப்பிடுவது? கொதிக்க வைத்த தண்ணீரில் சங்கு பூக்களை போட்டு 5 நிமிடம் கழித்து எடுத்துவிட வேண்டும். அதில் எலுமிச்சை சாறு சில சொட்டுக்கள் விட்டு தேவையான அளவு சுத்தமான தேன் சேர்த்து சூடாகவோ அல்லது குளிர்ச்சியாகவோ செய்து பருகலாம். சங்கு பூவின் மருத்துவ குணங்கள் என்ன? சங்குப்பூ மலர்ச்சாறு கல்லீரலை பலப்படுத்தும். தேமல் மற்றும் கரும்புள்ளிகளை குணமாக்கும். சங்குப்பூ வேர் சிறுநீர்ப்பை நோய்கள், மேகரணம், மாந்தம், காய்ச்சலை கட்டுப்படுத்தும். சங்குப்பூ விதை புளிப்பாகவும் மணமுள்ள. சங்குப்பூ செடியை எந்த திசையில் வைக்க வேண்டும்? உங்கள் வீட்டில் சங்குப்பூ செடியை நட விரும்பினால் வீட்டின் கிழக்கு, வடக்கு அல்லது வடகிழக்கு திசை சிறந்த திசை என்று வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது. பாரம்பரிய மருத்துவம் பாரம்பரிய ஆயுர்வேத மருத்துவத்தில் நினைவகத்தை மேம்படுத்துதல், நூட்ரோபிக், ஆன்டிஸ்ட்ரஸ், ஆன்சியாலிட்டிக், ஆன்டிடிரசன்ட், ஆன்டிகான்வல்சன்ட், அமைதிப்படுத்துதல் மற்றும் தணிக்கும் பண்புகள் உள்ளிட்ட பல்வேறு குணங்களுடன் இது குறிப்பிடப்படுகிறது. பாரம்பரிய சீன மருத்துவத்தில் இந்த தாவரமானது பெண்களின் இனப்பெருக்க உறுப்பைப் போலவே தோற்றமளிப்பதால் பெண் லிபிடோவை பாதிக்கும் பண்புகளைக் கொண்டுள்ளது. அதன் சாறு எலிகளில் செரோடோனின் மற்றும் அசிடைல் கொலின் ஆகியவற்றால் ஏற்படும் நடத்தையின் தீவிரத்தை குறைப்பதாக காட்டப்பட்டுள்ளது. அதன் சாற்றில் நுண்ணுயிர் எதிர்ப்பு, ஆன்டிபிரைடிக், அழற்சி எதிர்ப்பு, வலி நிவாரணி, டயூரிடிக், உள்ளூர் மயக்க மருந்து, நீரிழிவு நோய், பூச்சிக்கொல்லி, இரத்த பிளேட்லெட் திரட்டுதல் தடுப்பு மற்றும் வாஸ்குலர் மென்மையான தசை தளர்த்தும் பண்புகள் உட்பட பலவிதமான மருந்தியல் செயல்பாடுகள் உள்ளன. இந்த ஆலை பாரம்பரிய ஆயுர்வேத மருத்துவத்தில் பல நோய்களுக்கும் அறிவியல் ஆய்வுகளுக்கும் நீண்ட கால பயன்பாட்டில் உள்ளது. நவீன பொருத்தம் கொண்டவர்களை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது.